நம்ம தமிழ் சினிமால ஃபீமேல் கேரக்டரை ஸ்ட்ராங்கா காட்டுறதுல மணிரத்னம் அடிச்சிக்கவே முடியாது. பிகாஸ் டைரக்டர் மணிரத்னம் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒரு உண்மையான நோக்கமும் அதோட கூட ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஃபீமேல் கேரக்டரை மணிரத்னம் ஸ்ட்ராங்காக காமிச்ச ஒரு சில கேரக்டர் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான மௌனராகம் படத்துலேருந்து வந்த திவ்யா கேரக்டர். ஒரு பெண் முன்னாடி பண்ண லவ் அண்ட் கரண்டில் பண்ண மேரேஜ் நடுவில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா ஏ உமன் வித் டூ மைண்ட்ஸ். பிடிக்கல, நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. ஸோ அவங்கள மனநல எப்படி இருக்கும்னு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு மணிரத்னம். வாலி எழுதுன இந்த லைன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை. ரெண்டாவது பாம்பே மூவில இருந்து சைரா பானு கேரக்டர். ஒரு முஸ்லீமா இருக்கிற பொண்ணு ஒரு இந்து பிராமின் பையனை கல்யாணம் பண்ணிக்க அவங்க வீட்டெல்லாம் விட்டு தனியாக வந்துருவாங்க. ஸோ ஒரு இன்டர் மேரேஜ் பற்றி வந்து இந்த மூவில மனிஷா கொரியலோட கேரக்டர் துண்டா காமிச்சிருப்பாரு மணி. எங்க அப்பா அம்மா ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்க இல்லை. ஸோ இந்த லிஸ்ட்ல மூணாவது ரோஜா மூவில வந்து ரோஜா கேரக்டர். காஷ்மீர்ல டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஃபைட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த லிஸ்ட்டில் நாலாவது மேகனாவோட கேரக்டர் உயிரே படத்துலேருந்து. படம் ஃபுல்லாக இந்த பொண்ணு மனசுக்குள்ளே வச்சுக்கிற துக்கத்தை கண்ணிலே காமிச்சிருப்பாரு மணிரத்னம். லாஸ்ட்டாக சக்தி கேரக்டர் ஃப்ரம் அலைப்பா விஜய் படத்துலேருந்து. தி டாட்டர், தி லவர் அண்ட் தி ஒய்ஃப். மணிரத்னம் அவர்கள் கரெக்டான பேர் தான் வச்சுருக்காங்க சக்தின்ட்டு. கேரக்டர்னா ரொம்ப சென்சிட்டிவ் தான், ஆனால் உலகத்துக்கு பார்க்கும் போது இவங்க ரொம்ப பவர்ஃபுல். பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக், நீ பணக்காரனா? லாஸ்டா அடிக்கடி ஃபெயில் ஆவியா? ஏன்னா பணக்கார பசங்க தான் இந்த மாதிரி முட்டாத்தனமா எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுவாங்க.